அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனல். இன்றைய பதிவு கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகளில் தத்துவம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பல கருத்துக்களை பார்த்துட்ருக்கோம். இன்றைய தத்துவம், அதாவது காவல்துறை அதிகாரிகள் சுலபத்தில் எதையும் பிடித்து விட மாட்டார்கள். ஒவ்வொன்றையும் போகிற போக்கில் போகவிட்டு பின்னாலே போவார்கள். கடைசியில் ஒரு மரத்தில் உள்ள எல்லா பறவைகளையும் பிடித்து விடுவார்கள். கோடை காலத்துக்கு பின்னால் வசந்த காலம் வந்தே தீரும் என்பது கோடையில் புரிவதில்லை, வசந்தம் வந்ததுதான் புரிகிறது. தமிழர்கள் பருவ காலங்களை 6 வகையாக பிரித்தார்கள். கோடைக்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் என்று சொல்லக்கூடியது. மிதமான வெயில், அந்த மிதமான வெயில் முடிந்து பனிக்காலம், லேசாக அந்த குளிர்ந்த காலம் வரும்பொழுது தான் வசந்த காலம் என்று சொல்கின்றோம். அது மாதிரி வாழ்க்கையிலே துன்பப்படுகின்ற பொழுது, நம்முடைய துன்பம் தீர்கின்ற பொழுது அது வசந்தமாக நமக்கு தெரியும். துன்பங்கள் முடியக்கூடியவை, சோதனைகள் எதிர்பார்க்க வேண்டியவை. அவற்றை சந்திப்பதில் தான் மனிதன் சக்தி அடங்கியிருக்குது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று ஒதுங்காமல் அந்த சோதனைகளையும் சாதனைகளாக மாற்ற வேண்டும். அந்த சாதனையாளர்கள் தான் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். மனிதர்களுக்கு உடம்பு மட்டும் இல்லை, ஆத்மாவும் இருக்கிறது. ஆத்மான உயிர். அந்த ஆத்மா பாடிக்கொண்டே இருக்குமானால் உடம்பு தன் தேவையை மறந்து விடுகின்றது. தூண்டிலில் மிதைப்பதையே பார்த்து கொண்டிருக்கும் ஒருவன் எந்த சத்தத்தை கேட்டாலும் திரும்ப மாட்டான். அதாவது தூண்டிலாம் மீன் பிடிப்பு, தன்னுடைய தொழிலோ தாம் செய்யக்கூடிய செயலிலோ கவனமாக இருக்கக்கூடியவர் மேற்கண்ட எந்த சத்தமோ எந்த இடையூறு இருந்தாலும் அதிலிருந்து தன்னுடைய செய்யக்கூடிய செயலிலேயே சிறப்பாக செயல்படுவார்கள். தனிமை சிந்தனையை தூண்டுகிறது. அந்த சிந்தனை கடுகை ஆலமரமாக்கி விடுகிறது. தனிமையிலிருந்து ஒன்றை சிந்திக்கின்றது. எல்லா பாலிலும் தண்ணீர் இருக்கும், அதுபோல எந்த மனத்துக்குள்ளும் ரகசியம் இருக்கும். சந்தர்ப்பம் என்னும் நெருப்பு மூட்டப்படும் போது ரகசியம் என்னும் தண்ணீர் ஆவியாகி பால் பொங்கி வெளியே வரும். சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அவள் மனதில் இருக்கின்றது வெளியே வரும் என்று சொன்னார். உள்ளுக்குள் இருக்கும் வேதனையை சொல்லி தீர்த்துவிட்டால் மனதின் கணம் இறங்கி விடுகிறது, உடம்பின் கொதிப்பும் குறைந்து விடுகிறது. ஆனால் எல்லா உண்மைகளுக்கும் வரி வடிவம் கிடையாதே. மனதில் என்ன வேதனைப்படுகின்றோமோ அதை அடுத்தவரம் பகிர்ந்து கொண்டால் தங்களுடைய மன சுகமையும் மனப்பாரம் குறையும் என்ற உன்னதமான ஒரு கருத்தை இதில் எடுத்து சொல்கின்றார். இந்த கருத்துக்கோடு இணைந்து படங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த படங்களையும் பாருங்கள், கருத்துக்களையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.